திடீர்னு நம்ம சுக்குருடைய சஜிதா செய்யும் பொழுது கிபிலாவை முன்னோக்கணும்னா கிபிலா எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. அதை தெரிஞ்சு கொண்டு இப்ப அதிகபட்சமா நம்ம கிபிலாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கான மெத்தட் என்ன? மேற்கு திசை எதுன்னு பார்க்கறது மட்டும்தானே. இப்ப நம்ம இந்திய வட்டத்துல இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே கிபிலாவை முன்னோக்குவது அப்படின்றதுக்கு நம்ம வச்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் என்ன? அக்யூரேட்டான கிபிலாவை வெளியில எல்லா இடங்களையும் நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் அதனுடைய திசை தோராயமா தெரியும். என்ன திசை? வடமேற்குல இருக்குது. இப்ப மேற்கு திசையை நோக்கி நம்ம பார்த்து சஜிதா பண்ணிட்டோம்னா கிபிலாவை முன்னோக்கிட்டதாக அர்த்தமாகும். அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. எவ்வளவு இயலுதோ அவ்வளவு பாருங்க. அது உங்க கையில மொபைல் வச்சிருக்கிறீங்க, மொபைலில் அந்த மானிட்டர் காட்டக்கூடிய கருவி இருக்குது, அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு தட்டுங்க, காட்டிட்டு போது டக்குனு அதில் விழுந்துருங்க. அது ஒன்று அதை தெரிஞ்சுதான் செய்யணும். ஏன்னா சுஜூது செய்யறது தொழுகைக்கான முறைகளில் உள்ளதாக ஒரு சுஜூது இருக்கிறதுனால அதுல என்ன இருக்குதோ அதையும் இதுல ஃபாலோ பண்றதுதான் கரெக்டான மெத்தடா. நேரடியாக ஆதாரம் இல்லை. நேரடியாக சுக்ருடைய சஜிதாவை கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபிகளார் கட்டளையிட்டதாகவோ அல்லது அந்த சஜிதாவை செய்த யாரேனும் அப்படித்தான் செய்தார்கள் என்றோ நேரடி ஆதாரத்தை காட்ட முடியாது. ஆனா பொதுப்படையான ஆதாரம் சுஜூத் என்பது கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும்னு பொது செய்தி இருக்குல்ல, அந்த செய்தியில் இருந்துதான் இந்த செய்தியை நம்ம விளங்கிக்கிறோம். பொதுவா துவா செய்யும் போது கிபிலா முன்னோக்கி தான் செய்யணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. பொதுவான துவா கிபிலா முன்னோக்கி தான் இருக்கிற தொழுகைக்கு தான். தொழுகையை ஒத்திருக்கிற சுஜூதுக்கு தான் இந்த சட்டம். துவா செய்யறது நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம்.